السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் உடல் அமைப்பு. அல்லாஹ் தஆலா தனது தூதரை மனிதகுல நீதியாளரை நபிகள் நாதரை நற்குணத்துடன் உயரிய பண்புகளுடனும் படைத்திருந்தான். அத்துடன் எழிலார்ந்த வெளித்தோற்றத்தையும் அமைத்திருந்தான். கோதுமை போன்ற செந்நிறமும் மிருதுவான அடர்த்தியான தலைமுடியும் பெரிய கண்களும் அதில் சுர்மா இட்டது போல் சிவந்த கோடுகளும் முத்துக்களை போன்ற ஒளிவீசும் பற்களும் அடர்த்தியான தாடியும் பறந்து விரிந்த தோள்களும் வயிறும் நெஞ்சும் சமமாக இருந்த போதிலும் அகன்ற மார்பும் சதைப்பற்றுள்ள குதிகால்களும் உறுதியான உடல் உறுப்புகளும் நடுத்தர உயரமும் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்திலும் பண்பிலும் உடல் அமைப்பிலும் எழிலுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். ஏழ்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லல் நபியின் வனப்பு பற்றி வர்ணித்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள், பௌர்ணமியின் போது நிலவை பார்த்து பின்பு அன்னலாரின் திரு வதனத்தை, அதாவது முகத்தை பார்த்தேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது நிலவை விட பன்மடங்கு மின்னுவதை நான் கண்டேன் என குறிப்பிட்டுள்ளார்கள். சுப்ஹானல்லாஹ். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். கரும்பு சாறு. நமது பயன்பாட்டிற்கு எண்ணற்ற அருட்பேறுகளை இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா படைத்துள்ளான். அவற்றில் ஒன்றுதான் கரும்பு. பார்ப்பதற்கு மூங்கிலை போன்றிருக்கும், ஆனால் அதனுள் சாறு நிறைந்திருக்கும். அதிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. அதிலிருந்து ஹல்வா முதலிய எண்ணற்ற இனிப்பு பண்டங்களை செய்யப்படுகின்றன. கரும்பு சாறில் பெரும் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வைத்துள்ளான். எனவேதான் மருத்துவர்கள் இதனை பரிந்துரை செய்கின்றார்கள். ஆக இந்த கரும்புக்குள் சாறையும் சாற்றுக்குள் மதுரத்தையும் வைத்தவன் யார்? ஆற்றல் மிகுந்த அல்லாஹ் தானே. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஜமாத்துடன் தொழாவிட்டால் ஒரு மனிதர் பகலெல்லாம் நோன்பிருந்து இரவெல்லாம் நஃபிலான வணக்கங்கள் புரிகிறார், ஆனால் ஜும்மாவிலும் ஜமாத் தொழுகையிலும் கலந்து கொள்வதில்லை, இவரை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரிடம் கேட்டபோது அவ்வாறான மனிதர் நரகவாசி என்பதாக பதிலளித்தார்கள். திருமிதி ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நன்றியாளராக இருக்க ஓதும் துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நாம் இந்த துஆவை கற்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி வஅஸிமு ஷுக்ரக வக்ஸிரு ஸிக்ரக வத்தபிஉ நஸ்ஹக வஅஹ்ஃபது வஸியதக. பொருள், யா அல்லாஹ், என்னை அதிகமாக நன்றி செலுத்துபவனாகவும் அதிகமாக உன்னை நினைப்பவனாகவும் உனது அறிவுரையின்படி ஏற்று செயல்படக்கூடியவனாகவும் உனது ஆணைகளை நினைவில் நீரும் கட்டளைகளை நினைவில் கொள்பவனாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக என்று அதிகமாக நம் ஸல்லல்லாஹு இந்த துஆவை ஓதியதாக சஹாபி அறிவிக்கின்றார்கள். நாம் அல்லாஹ் அந்த ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஈமானில் முழுமை பெற்றவர் யார்? எவர் அல்லாஹுக்காகவே பிறரை நேசிக்கின்றாரோ அல்லது பகைக்கின்றாரோ, அல்லாஹுக்காகவே பிறருக்கு ஏதாவது தருகிறாரோ அல்லது அவனுக்காகவே தராமல் இருக்கிறாரோ, அத்தகையோர் தாம் பரிபூர்ணமாக ஈமானை பெற்றவராகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. தன் குழந்தையை மறுத்தல். தம் குழந்தை என தெரிந்தும் இல்லை என மறுப்பவரை அல்லாஹ் தஆலா தனது அருளில் இருந்து விலக்கி விடுவான். மேலும் மறுமை நாளில் ஆதி முதல் அந்த முறை படைக்கப்பட்டிருந்த மக்கள் முன்னிலையில் அவர் அவமானப்படுத்தப்படுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. அடியானிடம் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்ததாவது, ஆதமுடைய மகனே, என்னை வணங்கிட நேரத்தை ஒதுக்கிக்கொள். நான் உனது நெஞ்சத்தை போதுமென்ற சீமான் தனத்தால் நிரப்பி விடுவேன். பிறரிடம் எந்த தேவையும் ஏற்படாதவாறும் செய்திடுவேன். அவ்வாறு நீ செய்யாவிட்டால் உனது நெஞ்சத்தில் பிரச்சனைகளை நிரப்பி விடுவேன். பிறரிடம் தேவையை நாடி அலையும்படி உன்னை விட்டு விடுவேன். அல்லாஹ் கூறுகிறான். என்ன காரணம்? ஆதமுடைய மகனே, என்னை வணங்கிற நேரத்தை ஒதுக்கிக்கொள். யாருக்கு வணக்கத்தை அல்லாஹுடைய வணங்கக்கூடிய விஷயத்துக்காக நேரத்தை ஒதுக்கவில்லையோ அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னு கேட்டால் அவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்த்து வைக்க மாட்டான். பார்க்குறதுக்கு எத்தனை லட்சங்கள் சம்பளம் வாங்கினாலும் அவருடைய பிரச்சனைகளை ஆழ்த்திடுன்னு அல்லாவே சொல்கிறான். அல்லாது யார் அது அல்லாஹ் ஒதுக்குறதுக்கு நேரத்தை ஒதுக்குறாங்களோ
குறைவாக இருந்தாலும் சீமான்தனத்தை எல்லாம் போட்டுருவோம். சீமான்தனம் கிடச்சி போச்சு, பெரும் பாக்கியம். அவங்களுக்கு குடும்பத்துலேயும் தாராளமாக இருப்பாங்க, பிற நண்பர்கள்ட்ட உலகிலும் தாராளமாக இருப்பாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றியார்கள் புரிவானாக. 8வது தலைப்பு, அதிகமாக வணக்கத்தை ஒதுக்கிறதுக்கான பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. 8வது தலைப்பு, மறுமையை பற்றி. சுவனத்தாரின் ஆடை. அல்லாஹ் கூறுகிறான், சுவனத்தார்களுக்கு தங்க கடகங்களும் மென்மையான பச்சை நிற பட்டைகளும் அணிவிக்கப்படும். சூரா கஹஃப்ல அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு, நபி வழி மருத்துவம். இந்த துன்யாவில் எதெல்லாம் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கோ மறுமையில் அதெல்லாம் ஹலால். அல்லாஹ் அங்கே வேறு உயர்தரமான விஷயங்கள் நமக்கு தருவோம். இங்கே நமக்கு தங்கம்னா ஹராம் ஆண்களுக்கு, அங்கே அல்லாஹ் தங்கத்திலான பட்டாடையே அல்லாஹ் கொடுக்குறான். 9வது தலைப்பு, நபி வழி மருத்துவம். பேரித்தம்பழத்தால் மருத்துவம். பிரசவ காலத்தில் உங்கள் பெண்களுக்கு பேரித்தம்பழத்தை உண்ண கொடுங்கள், அது கிடைக்காத போது உலர்ந்த பழத்தையாவது கொடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். இந்த ஹதீஸ் விளக்கமாவது, குழந்தை பிறந்ததும் பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் உடலில் தங்கியிருக்கும் கெட்ட ரத்தம் வெளியேறுகிறது, உடல் பலவீனமும் நீங்குகிறது. 10வது தலைப்பு, குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக இது குர்ஆன் ஒரு உபதேசமாகும். எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன் பால் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக. எனினும் அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் நாட மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானம் மிக்கவன் என சூரா தஹ்ரிலே கூறுகின்றான். அல்லாஹ் அதிகமாக குர்ஆனுடைய தொடர்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் பேசக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. சில நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை பற்றி படிக்கலாம்.